ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். மிக அருமையான வேதவசனம். அநேக ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு உரியது என்று நான் பார்த்தோம் என்றால் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம் இந்த பூமியில் வாழ்வோம் என்றால் மெய்யாகவே 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் முதல் வார்த்தை 16ஆம் வசனம் அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவன் என்றால் முதலாவதாக நீதியாய் நடந்து, நாம் இந்த பூமியில் நீதியாய் நடக்கும்போது செம்மையானவைகளை பேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையானவைகளை ஒவ்வொரு நாளிலும் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை நாம் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள்கிறவன் எவனோ. அப்படி சொல்லி 16ஆம் வசனத்தில் அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லி 16ஆம் வசனத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் தேடி வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தில் யோசிக்கும்போது அதற்கான பதிலையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்தின்படி நம்ம இந்த பூமியில் நடக்கும்போது மெய்யாகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க மிக முக்கியமான ஆசீர்வாதம் இந்த வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு உயர்ந்த இடம் தேவை. கண்மலின் அரண்கள், அரண் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது, அடைக்கலம் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, உயர்வையும் பாதுகாப்பையும் தேவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான உணவை தேவன் கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். உணவின்றி தண்ணீரின்றி எந்த மனிதனாலும் வாழ முடியாது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்கள் வாங்காதபடிக்கு தம்முடைய கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் நமக்காக ஒவ்வொரு நாளும் கொடுத்து ஒவ்வொரு நாளிலும் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எந்த மனிதனாலும் நமக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பூமியில் தம்மை நேசித்து அவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளை, அவர் சொல்லியிருக்கிற காரியங்களை செய்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் இவ்வாறாக ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதத்தை, உயர்வையும் மேன்மைகளையும் பாதுகாப்பையும் தண்ணீரையும் அப்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவின்றி உங்களுடைய சந்தைகள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய கரத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வேத வசனத்தின்படி கீழ்ப்படியுங்கள். மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசித்து இவ்வளவா எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்வில் கொண்டு போய் வைத்து எங்களுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து நீர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன்.
இல்லாமல் உம்முடைய பாதையில் நாங்கள் நீதியாய் நடந்து நாங்கள் இடுக்கண் செய்யாதபடிக்கு இடுக்கனால் வருகிற ஆதாயத்தை நாங்கள் தேடாதபடிக்கு ஒவ்வொரு நாள் எங்கள் கண்களையும் காதுகளையும் பாதுகாத்து அதை மூடிக்கொள்ளத்தக்கதாக பாவமின்றி நாங்கள் வாழ்வதற்காக நீர் இந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் நீதியாய் நடக்க எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயர்த்தட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை போஷிக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.